அனைவரும் இனிதே வாழ்க, வாழ்க வளமுடன். ஸ்ரீ பகவத் ஐயா அவருடைய புத்தகங்களை படித்தோம், அவருடைய வீடியோக்களை பார்த்துமே ஞானியாகிவிடலாம். ஆச்சரியமாக இருக்கும். ஆனால் உண்மை அதுதான். ஆனால் இதுவரை ஞானம் என்பதை பிரம்மாண்டமாக சொல்லியிருக்கின்றார்கள். எல்லாம் அறிந்த ஒன்றாக, முக்காலத்தையும் தெரிந்து கொள்ளக்கூடியதாக அதை சொல்லியிருக்கின்றார்கள். ஆனால் இந்த ஞானம் என்பது அப்படி கிடையாது. இது என்னவென்றால், நம்முடைய அறிவினுடைய இயலாமையை ஒத்துக்கொள்வது, நம்முடைய மனதிலே வரக்கூடிய உணர்வுகளை எதிர்த்து எதுவுமே செய்யாமல் அப்படியே ஆறு போல ஓட விடுவது. இந்த நிலை ஏற்பட்டதென்றால் இந்த இடத்திலே இதுதான் ஞானம் என்று கூறப்படுகின்றது. தயவு செய்து புரிந்து கொள்ளுங்கள்.